Dalam, 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 dalam. Hi, hello, welcome. நான் உங்க பிரியாராமன் ரொம்ப பிரியமான கேம் ஷோ இந்தியாவின் நம்பர் 1 வசந்தன் கோ வழங்கும் ஜி. சிரிக்க தெரிஞ்ச மிருகத்துக்கு தான் மனிதன் என்று பேர். சிரிக்க மறந்த மனிதனுக்கு மிருகம் என்று பேர். இப்படிதான் நம்மள சிரிக்க வைக்கிறதுக்கு 2 பேர் இங்க வராங்க. லெட்ஸ் வெல்கம் ஜிண்டுகா சரவணன் அண்ட் பிரியங்கா. வெல்கம் டு ஜீன்ஸ். அடேங்கப்பா என்ன ஆட்டத்தை போட்டாங்க பிரியங்கா. எப்பவுமே இப்படித்தானா? நடுவுல பேசும்போதே அவங்க டான்ஸ் ஆடிடுவாங்க மேடம். டான்ஸ் ஆடிட்டே தான், நடனத்தோட தான். பிரியங்கா, நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு பெக்யூலியர் ஸ்டைல் இருக்கு. நீங்க நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து கண்டு கொண்டேன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் தான், உங்களை தான் நிறைய அங்கே இங்கெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இப்போ ஜீ தமிழ்லையும் பார்க்குறோம். ஆமாங்க மேடம். நிறைய பேர் எப்படி போயிட்டு இருக்கு உங்க பயணம்? இந்த சீரியல் இப்போ ஆரம்பிச்சு கொஞ்ச நாட்கள் ஆச்சு. ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு உங்க? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா? சீரியல் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நல்லா தான் போயிட்டு நல்லா இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. முதல்ல வேற ஷோஸ்ல பார்த்து சொல்லுவாங்க. இப்போ அந்த சீரியல்ல வரீங்களே. ஆமா, பரவாயில்ல, உங்களுக்கு கொஞ்சம் காமெடி கொஞ்சம் வருது அப்படிலாம் சொல்லி உங்களுக்கு வருது. உங்களுக்கும் வருது, பரவாயில்ல. போனா போறதுன்னு சொல்றாங்க. ஆமா. நான் நல்லா திட்டு வாங்குவேன் எல்லார்கிட்டயும். ஆமா, நீங்க தான் வந்து இப்போ ரொம்ப ஒரு வில்லத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்களே. ஆமா. ஹீரோயினுக்கு சித்தி. ஆமா. பிரீத்திகே சித்தி. அயன் பாக்ஸ்ல எல்லாம் சூடெல்லாம் வச்சு அப்போ சித்தினா கொடுமைன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க ஆடியன்ஸ். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க வந்து உங்க ஃபேஸ் வந்து அவ்வளவு ஒரு சாதுவான ஃபேஸ், தெரியுமா சரவணன் உங்களுக்கு? தேங்க்யூ மேடம். ரொம்ப சாது. ஆனா இவ்ளோ ஒரு பெரிய டேஷ் நீங்க என்ன டேஸ் fill in the blanks. கொமேடியன். ஓ அப்பாடா, தப்பிச்சேன். நீங்க மெமிக்ரிலாம் பயங்கரமா வெளுத்து வாங்குவீங்களா? அப்பப்போ அப்படியே இந்த ஷோல செம்ம சூப்பரா. சரி பாப்போம். இந்த கேம் ஷோ பாத்திருக்கீங்களா 2 பேரும்? இது மட்டும் தான் பார்த்திருக்கோம். இப்படி சொல்லுங்க, மேம் வந்து இப்படி சொல்லுங்க சொல்லி அனுப்பினாங்களோ? சரி, நான் எப்பவுமே பார்ப்போம். நாங்க அந்த ஆட் போடுவாங்கல்ல மேடம், அப்போ ஆட் கூட பார்ப்போம் நாங்க. அப்படின்னா பாத்துங்க இந்த ஷோக்கு எவ்வளவு பெரிய ஃபேன். ஸோ இந்த கேம் ஷோ பற்றி நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரீஃபாக சொல்லிடுறேன். இதில் வந்து 4 ரவுண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ரவுண்ட் போச்சு நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 1, 3, 3. இதில் வந்து 3 செட் பேரண்ட்ஸ் வருவாங்க. 5 குழந்தைங்களும் இங்கே வருவாங்க. கரெக்டான குழந்தைய வந்து நீங்கள் கரெக்டான பேரண்ட் குரூப்புக்கு மேட்ச் பண்ணிங்கன்னா பர் கரெக்ட் ஆன்சர் நான் உங்களுக்கு வந்து 25,000 ரூபா கொடுப்பேன். ஸோ 3 பேரண்ட் குரூப் கரெக்டாக 3 குழந்தைங்க மேட்ச் பண்ணணும் நீங்கள். அப்படின்னா 25 75,000 ருபீஸ் ப்ரைஸ் மணி. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 25,000 ருபீஸ் ஆல் கரெக்ட் ஆன்சர் போனஸ். ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு 1 lakh ருபீஸ் நான் கொடுப்பேன். ஓகே. தப்பாக சொல்லிட்டீங்களான்னா 25,000 ரூபா நாங்கள் எது எடுத்துப்பேன். எடுத்துக்குவீங்க. நல்லா நிறைய வளையெல்லாம் போட்டு வந்திருக்காங்க. ஜிம்கியும் நல்லா பிரமாதமாக பெருசாக தான் தொங்குது. தேருமா? யார சொல்றீங்க நீங்க? சாரி, எதை சொல்றீங்க? வளையலையா ஜிமிக்கி எதை சொல்றீங்கன்னு கேக்குறதுக்கு நான் அப்படி. சரி, ஓகே. எதுக்கு இந்த சண்டை? நீங்கள் வந்து 1 lakh ருபீஸ் என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா 25,000 ரூபா எனக்கு வேணும்னா நான் அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ 1 lakh ருபீஸ் வச்சு இந்த ரவுண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸை கூப்பிடலாமா? கூப்பிடலாம். Let's welcome the parents and the cute little kids. ஃபர்ஸ்ட் எந்த பேரண்ட் குரூப் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ கிளைமேக்ஸ்ல இருந்து வருவோமா? சீல இருந்து ஸ்டார்ட் பண்றோமா? ஓகே. பேரண்ட் குரூப் C, child number 1 on the LED. இல்ல இல்ல உங்களுக்கு ஊஹுவா? இல்ல இல்ல ஆமா. இல்ல
ஆமா ஆமா இல்லைங்கிறது ஆமா. இல்ல அதான் இல்ல. இருக்கா இல்லையா? இல்ல இல்ல இல்ல, தம்பி கண்டிப்பா கிடையாது. இல்ல இல்ல தம்பி நீ இல்ல இல்ல. வெரி குட். அங்க போய் நீ என்ன பண்ணலாம்? அடுத்து child 2 காமிங்க. இல்ல அப்படியா? ஆமா உங்களுக்கு இல்லன்னு தோணுதா? ஆமா ஆமா கன்ஃபார்ம் இல்ல மேம். கன்ஃபார்ம் இல்ல. நோ ஸ்மைல், எது ரிசெம்பிளன்ஸ் இல்ல. ஐஸ் ஐப்ரோஸ் எந்த ரிசெம்பிளன்ஸ் இல்ல. ஐப்ரோஸ் அப்படி எல்லாமே டோட்டலா ஸ்மைல் ஐப்ரோ எல்லாமே மாறி தான் இருக்கு. வேற மாதிரி தான் இருக்கு. வேற மாதிரி ரொம்ப இருக்கா? டிஃபரெண்டா இருக்கு. ஆமா ஆமா. child 3 காமிங்க. அடடடா இவங்கதான் இவங்க தான் கன்ஃபார்ம். இவங்கதான் அவரு பாருங்க. அடடடா இவங்கதான் அப்படியே தெரி படத்துல வர அந்த விஜய் சார் மாதிரியும் அவங்க பொண்ணு மாதிரி அப்படி மேட்சிங்கா இருக்கு மேடம். அவங்க அம்மா மாதிரி இருக்காங்க. அம்மா மாதிரி இல்லைங்க, அவங்க அப்பா மாதிரி. எப்பயுமே பொண்ணுங்க அப்பா மாதிரி தான் இருப்பாங்க மேடம் மேக்ஸிமம். அப்படியா? அந்த ஒரு இதுல சொல்றேன் நான். ஓகே ஓகே. உங்க பொண்ணு உங்க மாதிரி தான் இருக்கா? அது இல்ல இன்னும் எனக்கு பொண்ணு மட்டும் இன்னும் பிறக்கல மேடம். பொண்ணு மட்டும் பிறக்கல. ஆமா ஏன்னா இன்னும் அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுவோம்ல. கல்யாணம் ஆகல. அப்ப எத்தனை பசங்க உங்களுக்கு? எத்தனை கல்யாணம் ஆகல இன்னும். ஆகலன்னு கன்ஃபார்மா எத்தனை பசங்கன்னு கேக்குறீங்க? ஓ இன்னும் மேஜர் ஆகல. மேஜர்லாம் ஆயிருப்பேன் மேடம். இல்ல மைனர் மாதிரி நடந்து வந்தீங்களே, அதனால தான் கேட்டேன் மேஜர் ஆகலையான்னு. இல்ல அப்படி பண்ணல மேடம். ஓ அப்படியா? சரி சரி சரி. ஆல் சிங்கிள் லேடிஸ் நோட். மேடம் இவங்கள நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இவங்கள. ஓகே. child 4 காமிங்க. கண்டிப்பா கிடையாது. ஓஹோ இல்ல எது கேட்டாலும் ஓஹோ. ஆமா இவங்க இல்ல. இவங்க இல்ல. அப்படியா? மேடம் கன்ஃபார்மா இவங்க இல்ல. இல்லையா? child 5 காமிங்க. ஆஹா கிடையாது. தேர்ட் தான். இல்ல நம்பர் 3. ஓகே child 3 பாத்துடுவோம். சரி தெரியும் பாருங்க அவங்க அப்பா ஃபேஸ் அப்படி இருக்குல்ல. ஆனா உங்க அம்மா ஃபேஸ் அம்மா மாதிரி தான் தெரியுறாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் கூட பிறந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே? கூட பிறந்த இல்ல இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்க ஏன் இன்னும் சிங்கிளா இருக்கீங்க, ஏன் மொரட்ட சிங்கிளா இருக்கீங்கன்னு இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. த்ரீ வந்து நமக்கு ராசியான நம்பர். அப்படியா? ஃப்ரீஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஃப்ரீ child 3 parent group C. ஓகே ஸோ பேரண்ட் குரூப் சிக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க, விச் வாஸ் child number 3. இப்போ 1 2 4 5 சில்ட்ரன் are there. பேரண்ட் குரூப் A and B. எந்த குரூப்? பி. பி இல்ல. B ஆர் ரிவர்ஸ் தான். ஆமா. ஓகே பேரண்ட் குரூப் B, child number 1 on the LED. நீங்க யாரு காமிச்சாலுமே அந்த ஐபால உருட்டிட்டே தான் இருக்காங்க. இன்னும் கிடையாது. இல்ல இல்ல கிடையாது. என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாமா? child 2 on the LED. கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நம்ம So, child 2 இல்ல. ஆமா அவங்க பேரண்ட்ஸ் வரும்போது நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் மேடம். child 4 காமிங்க. அடடடா பாப்பா தான். இல்ல ஆமா. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ஒரு டென்ஷன்ல இருக்கா. தெரியுதா உங்களுக்கு? அதுவா? ஆமா. அப்படியாவது மாத்தி சொல்லுங்க. அது தைரியமா நிக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா யாருக்கும் டென்ஷன் இல்ல. பாப்பா அவ்வளவு கூலா சிரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்களுடைய பாப்பா தான். இவங்க பாப்பா தானா? ஆமா. இப்போதைக்கு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எதுக்கும் child ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. child 5. அம்மாடி எங்க பாருங்க அவங்க அம்மா கிட்ட அப்படியே மேட்ச் ஆகுறாங்களே இவங்க. இல்ல இல்லையா? இல்ல கிடையாது கிடையாது. இல்ல உண்மையா அவங்க மம்மி மாதிரி அப்படியே இருக்குமா? இல்ல அவங்க தான். 5 பார்த்தா எனக்கும் ரிசெம்பிளன்ஸ் தெரியுது. இல்ல அவங்க மம்மி மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா? ஆனா அந்த பொண்ணு அவங்க அப்பா மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து அவங்க மம்மி மாதிரி இருக்காங்க. இப்போ நீங்க இப்படி சொல்றதுல அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர போகுது. நான் அப்படியே பண்ணேன். அவங்க அவங்க எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க. அவருக்கு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. 4 தான். 4 இல்ல 5. ரெண்டுல ஒன்று தொடுங்க. 4 தான் சொல்றாங்க. child 4 காமிங்க. 4 தான். 4 தான்.
உன் பேர் என்னடா? ஹேமலதா. ஹேமலதா. ஓகே ஓகே. இந்த பேர்ல வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கை இப்ப காமிக்கல, வந்து ஒரு ஹேமலதா இல்ல ஹேமமாலின்னு சொல்லியிருந்தா என்ன மாற்றம் வந்திருக்கும்? நான் ஹாப்பியா இருப்பேன். ஹேமமாலினி சொல்லி ஹாப்பியாக ஒரு முரட்டு சிங்கிள் இருக்காங்களா? ஆனா வந்து உங்களுக்கு உங்க ஏஜ் குரூப் ஆள்களை பார்க்கும்போது அந்த சந்தோஷம் வருது, நியாயமான விஷயம். ஒரு பக்தி வருது. அது சாமியா சிங்கிள் கன்ஃபார்ம். அந்த பக்தி எனக்கு ஒரு வாட்டி காமிங்க. எப்படி காமிச்சீங்க பக்தி? மம்மி பெரியம்மா என்ன பண்ணலாம்? 4 கன்ஃபார்ம் 4. அப்படியா? 5 இல்ல 5 இது பண்ணேன். நான் 4 வந்து வேற அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ல அடிச்சிட்டேன். நான் ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ல அடிச்சிட்டீங்க. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? 4 ஃப்ரீ சைல்ட் ஃபார் பேரண்ட் குரூப் பி. கருப்பு தமிழனா உலக தரச்சிக்க வந்த கடவுள் நான்டா. அட என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை. 2011 நம்ம கையில சந்தி போட்ட கோடா நம்ம சட்ட சபையில. எவனுக்கு என்ன கண்டா உள்ளுக்குள்ள நடுங்கும், எப்பார பட்டாலே சிங்கமும் பதுங்கும். இது என்ன இது? இப்போ எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஃபேமிலி அட்டாச்மெண்ட் ஏதோ சொன்னீங்க. ஆமா. எப்படி தெரியுமா? அண்ணன் கையில கருப்பு கயிறு கட்டிருக்காரா? அக்கா நீங்க கைக்கு கயிறு தூக்குங்க. அவங்க கருப்பு கயிறு கட்டிருக்காங்களா? கயிறை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. ஆமா. ஃபீச்சர்ஸை வச்சு மேட்ச் பண்ண சொன்னேன். நான் இது தர மாட்டேன். சரி ஓகே. கயிறு ரொம்ப கஷ்டப்பட்டு திறமையாக கண்டுபிடிச்சு விட்டோம். இதுக்கு உங்களுக்கு ஒரு பெனல்ட்டி இருக்கு. என்னது? நீங்க ஒரு மிமிக்ரி இப்போ எனக்கு வந்து பேபி மிமிக்ரி பண்ணி காமிக்கணும். பேபி மிமிக்ரி எப்படி செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஷோக்கு வந்து நம்ம பிரகாஷ் ராஜ் சார் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷோக்கு? ஓகே ஓகே. அப்போ அவர்கிட்ட இப்போ உதாரணத்துக்கு நான் தான் பிரகாஷ் ராஜ் நினைச்சுக்கங்களேன். ஒரு இமேஜினேஷன். கஷ்டமா தான் இருக்கு. சரி ஓகே. அவர் வந்தாருன்னா எப்படி பேசியிருப்பாரு அப்படின்னு. ஹாய் சொல்லும் யார் அப்படியே பார்க்கும்போது அப்படியே தான் பவரா அப்படியே தான் ஃபயர் மாதிரி இருந்தது. அப்படியே தான் அப்பா மாதிரி அப்படியே இருந்தது. பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன் இவங்க தான் அப்படின்னு. ஆனால் சின்ன கன்ஃபியூஷனு. ஏன்னா அந்த பாப்பாவும் அந்த அம்மாவும் ஒரே மாதிரி இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஏதோ கொஞ்சம் ஓவரா நம்ம வேற பண்ணிடக்கூடாது அப்படின்னு. ஸோ தட்ஸ் இட். ஐ லவ் யூ ஆல். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்ணை காமிச்சு ஹெல்ப் பண்ணீங்க பார்த்தீங்களா? அது யாருக்குமே தெரியல. எப்படி போட்டு பார்த்தீங்களா? சத்தியமா நான் ஒன்றும் செய்யல. அதனால மாட்டி விடுறாங்க. ஓ அப்படி. இப்போ இந்த அமௌண்ட் வாங்கிக்கோங்க. எல்லாம் உங்களுக்கு தான். வெல் டன். வச்சுக்கோங்க. 2 பேரண்ட் குரூப் கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்க. லாஸ்ட் பேரண்ட் குரூப் ஏ இருக்காங்க. பார்த்துலாமா? பார்த்துருவோம். பேரண்ட் குரூப் ஏ child number 1 on the LED. தம்பி இவன் தான். தம்பி இவனே தான். ராஜா ஜி. ஐயோ சூப்பர் ஜி. அப்படியே மேட்ச் ஆகுதுல? இவன் தான். செமஞ்சி. என்ன மேட்ச் பண்ணீங்க? திருட்டு மொழியா? அவங்க அப்பா மாதிரியே இருக்கும். அப்படியே கண்ணு அப்படியே 2 பேரும் டபக்கு டபக்குன்னு உருட்டுறாங்க பாருங்க. டபக்கு டபக்குன்னு இருக்கா? அவன் பிறந்த இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் அண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கான் பாருங்க. எதுக்கும் நீங்க 2 and 5 பார்த்துக்கோங்க. ஆமா 2 and 5 பார்த்துருவோம். child 2 காமிங்க. child 2க்கு அதுக்கும் மேட்சிங் ஆகல. அந்த பாப்பா நம்மள இப்ப முறைச்சு பாக்குது. சிரிக்கிறா, அவங்களும் சிரிக்கிறாங்க. கயிறு 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 வளையல் கிடையாது. அந்த 1 தான். நம்பர் 1 தான். நம்பர் 1 தான். ஒரு வாக் பண்ணி பார்க்கலாமா மேடம்? 2 நடக்க வச்சு பார்த்தோம்னா child 5 பார்த்துட்டு நடக்க வைக்கிறது, டான்ஸ் ஆடுறது எல்லாம் பார்க்கலாம். child 5 காமிங்க. நீ இல்லடா தங்கம். அப்படியா? ரிசெம்பிளன்ஸ் இல்லங்கறீங்களா? இல்ல. நம்பர் 1 தான். நம்பர் 1 தான் இல்ல? child number 1 காமிங்க. என்ன நடக்கும்னு சொன்னீங்களா? ஆமா நடந்தா. நான் வந்து அண்ணனோட கால் பார்த்துட்டேன். நானு என்னோட ஃபிங்கர் எப்படி போயிட்டு இப்ப இந்த கால் பாக்குறது தான் உங்களுக்கு. ஆமா மேடம். கரெக்ட்டா நம்ம இண்டஸ்ட்ரி இப்ப எங்க சீரியல்ல இருக்காங்கல்ல மேடம், நீங்க ஃபேஸே காட்ட வேணாம். அவங்க வந்து அவங்க கால் பாதத்தை வச்சாங்கன்னா போதும் யாரு கண்டுபிடிச்சேன். இது பிரீத்தி, இது விஷ்ணு, இது இவங்க, அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன் நான். ஏன் நீங்க வந்து சீரியல் பூரா தலை குஞ்சிரன் டயலாக் பேசிட்டீங்களா? பொண்ணை பார்த்து மண்ணை பார்த்துருவேன்.
இதோ கேர்ள்ஸ் பத்தி டக்கு அப்படியே ஷை டைப் மேடம், அடக்கமான பையன். இவ்வளவு நேரமா அது அந்த ஒரு குவாலிட்டி மட்டும் வெளியில தெரியவே இல்லை. சத்தியமா ஏமாத்திட்டீங்க எல்லாம். ஃபர்ஸ்ட் நான் அடக்கமான ஒரு குவாலிட்டி இருக்குன்னு ஏமாத்திட்டீங்க. நான் அடக்கமா இருந்து காட்டவா? காமிய. இது ஏதோ 3 நாளா வயிற்று வலி. யூ ஹெவி லா வித் ஸ்டமக் கூலிங். ஓகே ஓகே, அந்த ஆன்சருக்கு brownie பாயிண்ட்ஸ். சரி இப்போ சொல்லுங்க தம்பி. ஒரே வந்துட்டு உடனே போயிடுறேன் தம்பி, நடந்து பார்த்துட்டு உடனே போயிடுறேன் மேடம். அப்படியே திரும்ப அப்படியே திரும்ப அப்படியே ஃபிக்ஸ்டா தான் ஃபிக்ஸ் கன்ஃபார்ம். Freeze child 1 parent group A. Very well done. So at the end of round 1 நீங்க வந்து இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கக்கூடிய ஆப்டிமம் பிரைஸ் மணி அதாவது 2 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. ரவுண்ட் நம்பர் 2, யார் இந்த ஸ்டார்? யார் இந்த ஸ்டார்? So simple. யார் அதுதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அது எப்படி நான் சொல்லிடுறேன். 3 கேட்டகரிஸ் நான் உங்களுக்கு வந்து எல்இடியில் காமிப்பேன். ஸோ கரெக்டான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களான்னா பர் கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு வந்து நான் 50,000 rupees கொடுப்பேன். ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் வந்து 1 lakh rupees ஜெயிக்கலாம். போத் கரெக்ட் ஆன்சர்ஸ். தப்பானா அட்வைஸ் பண்ணுவீங்க. கிடையவே கிடையாது. அட்வைஸா? அட்வைஸ் ஃப்ரீ தான். பட் தோத்துட்டீங்களான்னா 50,000 rupees நான் எடுத்துப்பேன். ஓகே, நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்களா அந்த அட்வைஸ்க்கு சர்வீஸ் சார்ஜ் நீங்க கொடுக்கலாம். ஓகே, அதுவும் 50,000 தான். ஓகேயா? கேட்டகரிஸ் பார்த்துடலாம். கேட்டகரிஸ் ஆன் தி எல்இடி: செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி கிட்ஸ் அண்ட் செலிபிரிட்டி பேரண்ட்ஸ். ஆர்டரா வந்துருவோம். நமக்கு எல்லாமே அசால்ட்டா சொல்லுவோம்ல, அப்புறம் என்ன? இந்த அசால்ட்டா பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, பார்த்துருவோம். உங்க கண்ணுடைய திறமை இதுல காட்டுங்க. ஓகே, செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். அப்படியா? ஓகே, செலிபிரிட்டி சைல்ட்ஹுட்கான பிக் காமிங்க. சாந்தனு மாதிரி இல்ல? நல்லா அடக்கமா இருக்காப்ல என்ன மாதிரியே. சாந்தனு மாதிரி இருக்கு. யார் மாதிரி? சாந்தனு. சாந்தனு. ஆக்சுவலி சின்ன வயசுல நான் மீட் பண்ணது இல்ல சாந்தனு. அந்த வயசுல நானு எப்படி மீட் பண்ண முடியும்? நீங்க தான் பிறக்கவே இல்லையே. கடவுளே, எப்படி போகலாம்? என்னம்மா? ஓகே, ஆப்ஷன் பி பிரசாந்த். ஆஹா ஆஹானா ஆஹா. இவங்க காது இப்படி இருக்கு, அவங்களது இப்படி இருக்கு பாருங்க. சூப்பர். அவங்கள காது வெளியே தெரியுது, சாரோட காது வந்து அது வராதா? வரலாமே, தெரியல. எனிதிங் இஸ் பாசிபிள். இதெல்லாம் பாப்பீங்க சின்ன அது மாதிரி. கடை. அடுத்து டி பார்க்கலாம். அவர் சின்ல தான் தாடி இருக்கே, எப்படி கண்டுபிடிப்பீங்க? சின் நம்ம தான் ஷேப்னா எக்ஸ்ரே கண்ணாச்சே, சேவிங் பண்ணி விட்டுற மாட்டோம். லைட்டா பேர் ஒதுக்கு. எக்ஸ்ரே ஷேவிங் பண்ணி என்ன ரிசல்ட் வந்தது? இல்ல சின் முத்ரால வந்து செக் பண்ணி பார்த்ததுல வந்து பார்க்கும்போது மேட்ச் ஆகல மேடம். டியா? ஆப்ஷன் டி காமிங்க. ஏன்னா அதானே காட்டல நீங்க, அதான். சூப்பர். அந்த ஆப்ஷன் போட்டதே சூப்பர். அவங்க
அத போட்டுட்டீங்களா? ஏய் இப்போ இங்க எக்ஸ்ட்ரா ஷேவிங் பண்ணி பார்க்கலையா? காது பாருங்க, 2 பேரோட காது பாருங்க. அப்படி வந்து அப்படி இல்லையா? பாருங்க. அப்படி வந்து இருங்க பிரியங்கா, அவங்க எக்ஸ்ட்ரா ஷேவிங் பண்ணி பாப்பாரு. ஏன்னா இங்க தாடி இல்ல, இங்க தாடி இருக்கு, இதெல்லாம் சொல்லுவார் பாரு. இல்ல பட் நீங்க ஒப்சர்வ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா செட் நீங்க. So கண்டிப்பா நீங்க வந்து சின்ன வயசுல உங்க மடியில விளையாடி இருப்பாரு உட்காந்து. அவங்க அப்பாவோட செட்டுன்னா அவரை டைரக்ட் பண்ணும் போது அதுல நடிச்சிருக்கேன், அந்த படங்களை போய் பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கும் அவருக்கும் செட்டு லெவல்ல மேட்சிங்லாம் கிடையாது. நான் ஷேவிங் செட்டு தான் சொன்னேன். அந்த எக்ஸ்ட்ரா ஷேவிங் பண்ணுவீங்களே அந்த செட்டு சொன்னேன். அது கரெக்ட். இல்ல அது எக்ஸ்ட்ரா ஷேவிங் பண்ணி தான் இந்த போட்டோ. சந்தேகப்பட்டு நம்ம என்ன மேடம் பண்ண போறோம்? பாவம் நல்லவங்க, ஏன் உங்களை சந்தேகம் டவுட் பண்ணணும்? கரெக்டா நீங்க சொன்ன டி. ஆனா அதை கொஞ்சம் காது வலது காது நல்லா வெளியே தெரியுது. ஆமா அவங்க பெரிய டிராயர், ஆர்டிஸ்ட், டிராயிங் பண்றதுனால என்னம்மா அவர் பாராட்டுறாரா கழுவி ஊத்துறாரானே கண்டுபிடிக்க முடியல. ஒரு பாவமும் அறியாத ஒரு பச்சிலம் பாலகன். அது எப்படி? அது அந்த பாலகன் எப்படி நிப்பான்? நம்பி நிக்கிறாரு. அவர் நிப்பாரு, நீங்க எப்படி நிப்பீங்க? அப்படியே தான் நிக்க. என்ன பண்ணலாம்? மேடம் டாக்ஸி, மேடம் டாக்ஸி. ஓகே, freeze option D. ₹50,000 very well played. First category நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. இன்னொரு கேட்டகரி இருக்கு. இந்த ரவுண்ட்ல மொத்தம் நீங்க ₹1,00,000 ஜெயிக்கலாம். 50,000 ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்க. So next category பார்த்துடலாமா? Categories on the LED. Childhood நீங்க ஆல்ரெடி வந்து விளையாடிட்டீங்க. So 2 ஆப்ஷன்ஸ், celebrity kids and parents. Any one நீங்க விளையாடினா போதும். என்னோட கேட்டகரி எடுத்துக்கோம். Parents. இல்ல நான் ஏன்னா பேரண்ட்ஸ் சொன்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் கேட்டகரி இல்லை. இது நீங்களா சொல்றீங்களா இல்ல அந்த 9 பேர் கிட்ட குழு சொல்ல சொன்னாங்களா? என்னடா பொழுது போய்கிட்டு இருக்கே, நமக்கு என்ன ஒண்ணு நடக்கலன்னு நினைச்சேன். நடந்துட்டாங்க. Okay. Go, So, go, go, go. celebrity parents are celebrity kids are கிட்ஸ் மேடம். okay, celebrity kids கான pick coming. அம்மாடி சொத்தா நீங்க கேட்ட மாதிரி ஒரு கிட் வந்திருக்கு. கிட். ஐயோ அதோட பாப்பானு. பார்த்தா அப்படிதான் இருக்கு. 2 பேரோட கண்ணு அந்த மேல அந்த ஐப்ரோக்கு கீழே இருக்கிற அந்த இடம். ஐபோக்கு இந்த இடமா? அது அவர் ஷூட்டிங்க்கு தூங்காம ஒரு வாரம். இல்ல அங்க பாருங்க அந்த கண்ணோட ஷேப்பும் இல்ல கண்ணு அப்படியே இருக்கு. அதுல கண்ணு 100% அப்படியே இருக்கு. அந்த கண்ணு அப்படி டிராயிங் போட்டு பாத்தீங்கன்னா வெறும் டிராயிங் மட்டும் போட்டா அதோ டிராயர் இருக்காங்களே அவங்க இது போல சொல்லுங்க. மேடம் என்ன போங்கறீங்க? இந்த ஷேப்பும் அப்படிதான் இருக்கு. இந்த அப்போ உன்னோட திருப்தி ஆயிட்டீங்களா? மத்த ஆப்ஷன்ஸ்லாம் வேண்டாமா உங்களுக்கு? உன்னோட திருப்தியா இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேனா? பாக்கலாம் இந்த பஞ்ச் எதிர்பார்க்கல. ஓகே, ஆப்ஷன் பி பரத். ஐயோ பரத்துக்கு வர இப்பதானே அவங்களுக்கும் இப்பதானே பாப்பா பார்த்து ட்வின்ஸ்ல அவங்களுக்கு ட்வின்ஸ் வேற அவங்களுக்கு. ஆப்ஷன் சி பாக்குறீங்களா? ஆப்ஷன் சி காமிங்க.
கணேஷ் வெங்கட்ராமன். அப்படியே அவங்களோட மம்மி போட்டோவும் சேர்த்து போட்டீங்கன்னா ரெண்டையும் வச்சு நாங்கள் கொலாபரேஷன் அவங்க பண்ணி. மம்மி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. தெரியும். இது இந்த இடம் 2 பேருக்கும் பாப்பா போட்டோ ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டு கூடாது எனக்கு. நீங்க லாஸ்ட் வீக் மீட் பண்ணுங்க. நம்ம பாட்டி சிம்பா அது ஒன்று வச்சுக்கோணுங்க. அதுக்கு அடுத்து எதுக்கு ஆப்ஷன் டி பாத்துங்க. ஆப்ஷன் டி யஷ். ஒரு பொண்ணு நம்ம வச்சுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா போன எபிசோட் வந்து இவரும் இன்னொரு பொண்ணையும் வச்சுட்டு பண்ணிட்டு அப்பவே அந்த ஆன்சர்லாம் கொடுத்தாங்க. அதனால இப்போ வந்து நம்ம 9 பேர் கொண்ட அந்த குழு வந்து இப்போ மாற்றி தான் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. நான் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டேன் மேடம். இப்படி ரெகுலராக வாட்ச் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா. எனக்கு நீங்க வாய்ப்பு தரீங்க. எனக்கு இவ்வளவு பணம் நமக்கு நம்ம பணத்துக்கு அவ்வளவு ஆசைப்படுறது கிடையாது. அப்போ என்ன மொத்தமா வச்சுங்க. அவ்வளவு ஆசை கிடையாது சொன்னேன். ஆசையே கிடையாது நான் சொன்னேன். இவ்வளவு இருக்கு. யாரு பாபியா? ஆமா. சரி சிஏ போலாம். ஒரு வாட்டி சி மட்டும் வச்சு காமிங்க ஃபார் ஈஸி ரெஃபரன்ஸ். இந்த இடம் பாத்தீங்களா லிப்ஸ் அந்த இதெல்லாம் பாத்தீங்களா அது அதே மாதிரி தான் அப்படியே இருக்கு. அந்த கட் அப்படியே டிராயிங் பண்ண மாதிரி 2 பேரும் பக்கத்துல நிக்க வச்சு இல்ல அத பிரியங்கா சொன்ன மாதிரி சிஏ போயிடும். நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. சரி விடுங்க. ஓகே ஃப்ரீஸ் ஆப்ஷன் சி. நல்ல வேலைடா நானும். பாத்தீங்களா? வெரி வெரி வெல் பிளேட். இந்த ரவுண்ட்ல வந்து நீங்க ஆப்டிமம் பிரைஸ் மணி தட் இஸ் 1 lakh ஜெயிச்சிருக்கீங்க. டோட்டல் பிரைஸ் மணி இப்போ 3 lakhs இருக்கு உங்ககிட்ட. ஓ இந்த டிடிஎஸ் கட் பண்ணாம டிடிஎஸ் கட் பண்ணாம கொடுத்துக்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரவுண்ட் நம்பர் 3 தில்லுமுல்லு. இந்த ரவுண்ட்ல வந்து 2 செட் ட்வின்ஸ் வருவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த 2 செட் ட்வின்ஸ் இங்கே வருவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலாம், ஓரளவுக்கு ஒப்சர்வ் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இங்கே வந்து 2 பிளைண்ட் ஃபோல்ஸ் வச்சுருக்கோம். அதை எடுத்து நீங்கள் கட்டிக்கணும். கட்டி நீங்கள் டேர்ன் பண்ணுவீங்க. இங்கே ஒரு ஹார்ன் சவுண்ட் கேட்கும். அந்த ஹார்ன் சவுண்ட் வந்த அப்புறம் ஸ்டேஜ்லேருந்து ஒரு ட்வின் போயிடுவாங்க. மிச்சம் இருக்கிற ட்வின் யாரு நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். பர் கரெக்ட் ஆன்சர் ப்ரைஸ் மணி வந்து 1 lakh rupees. வாவ். ஸோ 2 ட்வின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 lakh rupees இந்த ரவுண்ட்ல நீங்க ஜெயிக்கலாம். நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா 1 lakh rupees அங்கேருந்து நான் எடுத்துப்பேன். அது ஏன் அப்படி? அது அப்படிதான். இந்த ரவுண்ட் ப்ளே பண்றதுக்கு நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு அட்வான்ஸ் 2 lakh rupees கொடுக்குறேன். நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா இந்த 2 lakhs நீங்க உங்ககிட்டே வச்சுக்கலாம். தப்பா சொல்லிட்டு அதை அப்படியே கொடுத்துடணுமா? அதுல நான் எடுத்துப்பேன். கூப்பிடலாமா ட்வின்ஸ்? Tillamula, let's call the twins. Okay, so twins வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எந்த ட்வின்ஸ் வச்சு கேம் ஸ்டார்ட் பண்றீங்க? எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றீங்க. எதையோ 6 வித்தியாசம் கண்டுபிடிச்ச மாதிரி. சண்டே பேப்பர் வந்தா ஃபர்ஸ்ட் அதான் பார்ப்பாங்க அவங்க. பாப்போம். இன்னைக்கு சண்டே இல்ல. சொல்லுங்க தைரியமா நடக்கல சொல்லுங்க. இவங்களே அவங்களே. ஹாய், ஹாய். இப்போ உங்க பேரு? நரேஷ். உங்க பேரு? நவீன். இப்படி 2 பேரும் மச்சத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா எப்படி? அது எப்படின்னு தெரியல சார்.
நீங்க அந்த மச்சத்தை வச்சு கண்டுபிடிக்கிறீங்களா போகும்போது தம்பி அதை கழட்டி வச்சுட்டு போயிடுவாரு, கவலைப்படாதீங்க. நான் வந்து நின்னப்பே ஒரு விஷயம் பார்த்தேன் மேடம். தம்பிக்கு டிஷர்ட் ஒரு பக்கம் நூல் ஒரு பக்கம் பிரிஞ்சிருந்தது. இவனுக்கு அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் பார்த்தா அவனுக்கு அப்படியே பிரிஞ்சிருக்கு. இதை கூட ஏன் கண்டினியூட்டி மிஸ் பண்ணாம போடுவீங்க நீங்க அப்படின்னு பார்த்தேன் நான். உங்களுக்கு வந்து ஹீரோ பிடிக்குமா, ஹீரோயின் எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்? ஹீரோயின். ஹீரோயின் பிடிக்காது, உங்களை பிடிக்கும். ஏய் நீ எதிர்பார்க்கறது எனக்கு தெரியலப்பா. ஹீரோயின் பிடிக்குமா கேட்ட என்னையே பிடிக்குங்க. என்ன பண்ணுது? எப்படி வேணாலும் சொன்னாலும் தப்பு. அது எப்படி தான் கிடையாதுங்கிற என்ன நான் ஹியூமரஸ் வேணாமா வேணாம்னு சொல்லிட்டா மேடம். தேங்க்யூ அப்படி விட்டு விடுங்க. நீங்க முரட்டு சிங்கிள் சொல்லிருக்கீங்க. நீங்க மொரட்டு சிங்கிள். உங்களை பார்த்தா முரட்டு சிங்கிள் மாதிரி தெரியலையே. தெரியல. எப்படி தெரியுது பார்த்தா? பார்த்தா தெரியுது, அதை சொல்லலாமா? ஏய். நீங்க என்ன படிக்கிறீங்க? இன்ஜினியரிங். இன்ஜினியரிங். ஏன்ட்ட அது ஒரு கேள்வியா கேக்குறாரு. நீங்க நானும் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் தான் படிக்கிறீங்களா? கல்யாணம் மேரேஜ் ஆயிடுச்சா? படிச்சிட்டு இருக்கோம். ஒரு வாட்டி கூட ஆகல. அவனுக்கு அவன் ஃபீலிங், அவனுக்கு அவன் ஃபீலிங். ஒரு வாட்டி கூட ஆகல. வாய்ஸ் ரெண்டு பேருக்கு வேற வேற மாதிரி இருக்கு. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். அப்படியா? நரேஷ் நவீன். சரி பேசிட்டீங்களா? ரெடி மேடம். அப்போ எடுத்துக்கோங்க பிளைண்ட் ஃபோல்ட். Turn chart. Turn. நான் யாரு, எங்க இருக்கேன்? ஜீ தமிழ் அது ஸ்டுடியோல. முக்கியம் இல்ல, அவர் யாரு? நரேஷா நவீனா? நரேஷ். இருங்க தம்பி. இவனோட பட்டனை கழட்டிட்டாங்க. என்னடா இப்படி கன்ஃபியூஸ் பண்ணாதான் நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. என்ன படிக்கிறீங்க? இன்ஜினியரிங். ரைட். இவன் வந்து நரேஷ். நரேஷ். கரெக்ட். அப்படிங்களா? இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் அப்படின்னா அது வேணும்னு தான் சொன்னது. இப்ப அவரு எப்படி வேணாலும் சொல்ல, நீங்க கண்டுபிடிங்க. அப்படியே சொல்லுங்க. இன்ஜினியரிங். வரலையா? வந்துச்சு. அது இப்ப வந்துச்சு. இல்ல மேடம். வாய்ஸ் மட்டும் தான் வந்துச்சு, பாடி லாங்குவேஜ் வரல. அவன் என்ன அது என்ன எப்படி பாடி லாங்குவேஜ் இப்ப காமிச்சா? லாங்குவேஜ் வரல. என்ன லாங்குவேஜ் இது? சரி அப்ப அவர் எப்படி சொன்னாரு இன்ஜினியரிங் பாடி லாங்குவேஜோட? இன்ஜினியரிங். பின்னாடி போயிட்டாங்க. கேமரா மேல தடுமாறி போட்டா இருடா ஒரு பக்கம் நில்லு. அப்படிதான் அவர் பண்ணாரு. நீங்க சொல்லுங்க இன்ஜினியரிங். இன்ஜினியரிங். எப்படி ஸ்ட்ரைட்டா நிக்கிற பாருங்க. இன்ஜினியரிங். அப்புறம் வேற என்ன? இன்ஜினியரிங். ஆமா இன்ஜினியரிங் படிச்சு இன்ஜினியரிங் தானே சொல்லணும், டாக்டர்னு சொல்ல முடியாது. இந்த காமெடி நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல கண்டிப்பா யூஸ் பண்றோம். ஓகே மேடம். ஓகே. என்ன சொன்னேன்? நரேஷ் தான். நரேஷ். ஓகே ஃப்ரீஸ் பண்ணுவோம். பாப்போம் நீங்க சொல்றது கரெக்டா இல்லையா. ஃப்ரீஸ் நரேஷ். நவீன். எப்படி அந்த ஒத்த வார்த்தை இன்ஜினியரிங்கிற வார்த்தையில உனக்கு கண்டுபிடிச்சேன் நான். இன்ஜினியரிங் படிச்சாலே கடைசி கஷ்டம் தான் போல. ஓகே வெரி வெல் டன். ஸோ வந்து 1 lakh rupees நீங்க ஆல்ரெடி இதில் ஜெயிச்சிட்டீங்க. ஸோ இன்னும் ஒரு செட் ட்வின்ஸ் இருக்காங்க. 6 வித்தியாசங்களை கண்டுபிடிச்சிட்டிங்களா? நம்ம தம்பி கையை அப்படி தொங்க விட்டுருக்காப்ல, இவர் மைக்கு பிடிச்சிருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. நீங்க என்ன என்ன படிக்கிறீங்க? நான் படிக்கல சார். படிக்கலையா? முடிச்சிட்டேன். படிச்சு முடிச்சிட்டீங்களா? ஓ இப்படி பிஹெச்டி முடிச்சிங்களா? தினகரன் பேப்பர் காலையில தான். பேப்பர் படிச்சு முடிச்சிட்டாரா? நம்ம செட்ல நம்ம கன்னியா பண்ணிருப்பாரு, அவரை கூப்பிட்டுட்டு ஒரு மாப்பு ஒன்று போடுவாப்ல. அந்த காமெடி பூரா இங்கே போட்டிருக்கேன். ஆனால் கன்னியா பண்ண கூட்டி கொஞ்சம் வெளியே கொஞ்சம் தள்ளி விட்டுருங்கன்னு. நீங்க போட்டது ஆல்ரெடி நிறைய இருக்கு சார், சேர்த்து பெருகிடுவோம். மொத்தமா வாபஸ் சரி விடுறான். போட்டான்ல மைக்க கொடுத்துருவோம். அது மைக் மைக் அடுத்த ரெண்டு பேர் தான். அப்படியே அதனால பேர் என்ன? பாலமுருகன் மணிகண்டன்.
என்ன ஒரு முடிவெடுத்தா வந்திருக்கீங்க? ட்ரைனிங் இப்படி இன்னைக்கு மட்டுமா இல்லை ஒரு வாரம் ட்ரைனிங்கா? இந்த பை பர்த்லேருந்து பர்த்ல இருந்து என்ன ட்ரெயின்ல வந்தீங்க? சதர்ன் எக்ஸ்பிரஸ். அது பர்த்தா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கொடுங்க அங்கே கொடுங்க. இந்த பரவாயில்ல, நானே பேசிடுறேன். கண்டுபிடிச்சிடலாம் 2 பேரும், அதனால அவங்க பேச மாட்டாங்களாம். அவருக்கு ஜேசுதாஸ் வாய்ஸ் வரும், எனக்கு இளையராஜா வாய்ஸ் வரும். அப்படியா? எங்க ஒரு பாட்டு பாடு பாப்பா இளையராஜா வாய்ஸ்ல? இல்லை, இப்போ சைலண்ட்ல இருக்காங்க. எது சைலண்ட்ல போட்டு வச்சிருக்கேன் வாய்ஸ். யாரு? ஓ வாய்ஸ். அவர் சைலண்ட்ல போட்டு வச்சிருக்காரு. ராஜா சார் வாய்ஸ் அவர் சைலண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓஹோ, சார் என்ன ஜேசா வாய்ஸ்ல கூவிடுவீங்களா? சார் தம்பி, நீங்க ரெண்டு உங்க பேரு? இல்லை, நானே சொல்கிறேன். அவர் பேர் சொல்லுங்க. மணிகண்டன் அவர் பேர் தான். அவர் என் பேர் பாலமுருகன், அவர் பேர் மணிகண்டன். இன்ட்ரெஸ்ட் ஹெவியா தான் போயிருக்கு. வாய்ஸை வச்சு கண்டுபிடிக்க அந்த பைபிள்ல இந்த வாய்ஸை காமிக்காம ஏதாவது ஏமாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கேன் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? அப்புறம் சொல்லுங்க. ஓகேன்னு சொல்லுங்க. போவோம். போலாம். என்ன போலாம்? நீங்க ஏதாவது எடுத்து பாட்டுக்கோங்க. Done. ஏய், என்னடா இது? என்ன நீங்க இன்சல்ட் பண்ணிட்டீங்க, அதை வச்சு ஒரு குழு எவ்வளவு திரும்பிருந்தேன் நான். இந்த கலத்தப்பட்டவே கழிச்சிட்டாங்களே. ஈஸியா தான் இருக்கு, நீங்க பண்ணிட்டு இருக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சொன்னீங்க, தைரியமா சொன்னீங்க. பாலமுருகன். யாரு? ஏன் மணிகண்டன் ஏன் இல்லையா? மணிகண்டன் இல்ல. பாலமுருகன். நான் வந்து கொஞ்சம் இதா பேசினான்ல. இல்ல சிவகார்த்திகேயன் ஃபேன் தானே நீ? எஸ்கே ஃபேன் தானேப்பா? பாலமுருகன் தான். பேச மாட்டியா? மைக் அப்புறம் எதுக்கு வச்சிருக்க? செட் ப்ராப்பர்ட்டியா? பாலமுருகன் தான். பிரியங்கா சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். ரைட்டு மேடம், இப்போ இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ண உடனே இந்த மணிக்கு எவ்வளவு இன்கம் டாக்ஸ் போடுவீங்க? கால்குலேஷன் பண்ண முடியல. இங்க வந்து உங்க மணிக்கு கண்டம் தான், அது மணிகண்டன்னால. வாட் a டைமிங். யா பேபி, சூப்பர். thank you. பாலமுருகன் சொல்லி உங்க வாயால சொல்லுங்க. பாலமுருகன். ஃப்ரீஸ் பண்ணலாமா? ஃப்ரீஸ் பாலமுருகன் பாப்போம். Excellent performance by you, but outstanding performance by Balamurugan, Manikandan and Naveen Naresh. ஏன்னா அவ்வளோ 2 பேரும் 2 செட் ட்வின்ஸுமே வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவ்வளோ அப்பியரன்சஸ் வந்து அவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னு அவ்வளோ ட்ரை பண்ணாங்க. வெரி வெல் டன் யூ கைஸ். எக்ஸலண்ட் பார்ட்டிசிபேஷன். ஆசம். வெரி வெல் டன். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் ரவுண்ட் 3 உங்கள் கையில் வந்து ஆப்டிமம் ப்ரைஸ் மணி இது வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் என்ன ஜெயிக்கலாமோ நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, விச் இஸ் 5 lakh rupees. தேங்க்யூ. அண்ட் இந்த போக்கில் போனால் நீங்கள் கண்டிப்பாக 20 lakhs ஜெயிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் இந்த 5 lakhs வந்து எப்படி டபுள் பண்ணலாம், ட்ரிபிள் பண்ணலாம், இல்லை 20 lakhs மாற்றலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்ட்ரெஸ்டட்? ரவுண்ட் நம்பர் 4. வை ராஜா வை. இங்கே 5 பாக்ஸஸ் செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. அங்கே ஆப்போசிட்டில் 5 பாக்ஸஸ் தெரியுதா? அந்த பாக்ஸஸில் இவங்களுக்கு ஜெனட்டிக்காக சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் பாக்ஸஸ் எடுத்து கரெக்டான பர்சனுக்கு மேட்ச் பண்ணினா போதும். ஓகே. இது மேட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 3 டைம் ஆப்ஷன் நான் கொடுப்பேன். 120ல் நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ப்ரைஸ் மணி இஸ் டபுள். தட் இஸ் 5 becomes 10. 90ல் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரிபிள். தட் மீன்ஸ் 5 becomes 15. அண்ட் 60 செகண்டில் மேட்ச் பண்ணிங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் மணி 20 lakhs. ஒரு 180 200 ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா மேடம்? இப்போ எப்படி
விட்டு போற மாதிரி இருக்கா இல்ல ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா டெஃபினெட்லி ட்ரை பண்ணுவோம். ஒரு ஆன்சர் தப்பா இருந்தா கூட அங்க இருக்கிற பிரைஸ் மணியில பாதிக்கு பாதி forfeit பண்ணிடுவீங்க. ஸோ 5 lakhs இப்போ இருக்கு. 1 wrong answer also 2,50,000 மட்டும்தான் உங்க கையில இருக்கும். ஓகே ஜி. உங்களுக்கு ஹாப்பி என்னாச்சு? ஓகே சொல்லுங்க. ஓகே டைமிங் என்ன பண்ணலாம் உங்களுக்கு? 60 60, 90, 120. 90 வந்து உங்களுது, அவங்கள கட்டாயப்படுத்தாதீங்க. நாலாவது ரவுண்ட் போது கொஞ்சம் அதான் ஃபைனல் ரவுண்டுனா வேற அர்த்தம். நீங்க ரவுண்டுக்கே போயிட்டீங்களா? என்ன பண்ணலாம்? 90 போட்டுருவோமா? யார் ரன் பண்ண போறாங்க? என்ன பண்ணலாம்? நான் புட்மா நீங்க போறீங்களா? சூப்பர் ஜி. நீங்க சொல்லிடுங்க. நான் கரெக்டா சொல்ல தெரியும்ல என்ன பத்தி. சரவணன் வந்து இங்க நின்னு கைட் பண்ணுவாரு. பிரியங்கா ரன் பண்ணி மேட்ச் பண்ணுவீங்க. வாங்க பிரியங்கா. LED countdown. Yes. There. சென்டர்ல இருக்காங்கல்ல, சென்டர் தமிழ் சார். அதுதான் அருள்நிதி மேல அங்க. அது மட்டும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க எடுத்த உடனே. தெரிஞ்சிருது. வெரி குட். அந்த 4th. சாரி. ஆமா. அது நம்ம இமான் சார்ட்ட வச்சிரலாம். மத்த 3 பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க. ரெண்டு எனக்கும் 3 உங்களுக்கு. இதுக்கு அப்புறம் வந்து அத மேடம் அவங்க எடுங்க. லாரன்ஸ் சார் மேல இது பண்ணலாம். ஏன்னா பக்திமயமா இருக்கனால அப்படின்னு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இதுலதான் ப்ளீஸ் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் அவங்க Black and White ஒன்னு கூட ராங் ஆயிடுச்சுனா எடுத்து நம்ம தேவஸ்ரீ பிரசாத் அவங்க மேல வச்சிரலாம். ஏன்னா தேவயானி மேடம்க்கு உங்க மேட்ச் ஆற மாதிரி இருக்காரு சார். இவங்க தான் மலையாளி மாதிரி இருக்காங்க. மலையாளத்துல பேசி வேணா பாருங்களேன். தேவயானி மேடம் மலையாளின்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான். 100% மலையாளி தான். இல்ல அதான் ரெண்டாவது ஆள் நீங்க. ஓகே. லாரன்ஸ் சார் மேட்ச் ஆறாங்க. பஜா கட் பண்ணுங்க. ஓகே. பஜா வாங்க. ஓகே, ஒரு தப்பு இருக்கே. ஒரு தப்பு இருக்கு. ஒண்ணு. ரெகுலரா ஜீன்ஸ் ப்ரோக்ராம் பாப்பீங்கல்ல? பாப்பேன். அப்போ ஒரு தப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேனே. அப்போ என்ன தப்பு? என்ன நடக்கும்? சீக்கிரம் சொல்லுங்க. சீக்கிரம்ன்றதான் 8 7 6 5 அவங்க அங்கன்னு நினைக்கிறேன். 3 2 1 இல்ல வேணாம். 0. அவ்வளவுதான். அப்படி எங்க பாருங்க உரிச்சு வச்சுக்க. அப்பா அவன் பையன் அப்படி இருக்காங்க. அப்படியே பக்க ஸ்மைலிங் இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல வாங்க பிரியங்கா. என்ன பண்ணீங்க? என்னது? ஓகே நான் நல்லா தானே போயிட்டு இருந்தது மேடம். இவ்வளவுதான் மேடம். கரெக்டா ஃபர்ஸ்ட் 2 வந்து 100% ஷூரா சொல்லலாம். அடுத்து வந்து லாரன்ஸ் அண்ணனோட இது வந்து பக்திமார் 3 பேர் ஓகே. 3 பேர் அப்படி பார்த்தீங்கன்னா 3 அவங்களே ஓகே போட்டாங்க. இவங்க 2 பேர்ல வந்து ஓகே தான். சரி, இப்போ வந்து நீங்க சூஸ் பண்ண ஆன்சர் கரெக்டா இருந்ததுன்னா அந்த பாக்ஸஸ்க்கு கீழே ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. அங்க வந்து கிரீன் லைட் வரும். ராங் ஆனதுன்னா ஆஃப் கோர்ஸ் ரெட் லைட் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா பாக்ஸஸ் ஒரே டைம்ல பார்த்துடலாமா? ஈஸியா இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஹேவ் ஆல் தி ஆன்சர்ஸ். அதாவது எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே அப்பா அம்மா தொலைஞ்சு போய் கிடைச்சிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா நீங்க டான்ஸ் ஆடி இருக்க மாட்டீங்க. அவங்கவுங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சு அவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க. பாத்தீங்களா? ஏன்னா கைக்கு வந்தது 15 லட்சம் ரூபாய்ல சாதாரண விஷயம். 90 போட்டு கரெக்டா இருக்குல்ல. 19 செலக்ட் பண்ண கரெக்டா போச்சு. இந்த ரவுண்ட்ல கலந்ததுக்கு உங்க பிரைஸ் மணி மட்டும் இல்ல, உங்களுக்கு அழகான ஒரு கிஃப்ட் ஹேம்பர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. I Faith Vargam hairdressing gift voucher for 5,000 rupees. Thank you. Okay, very well done. So இன்னைக்கு வந்து இந்த 4 rounds எப்படி போச்சு? கடகடான்னு போச்சு. Time goes by when you're having fun னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப ஃபன்னா இருந்தது. ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருந்தாங்க சரவணன் and பிரியங்கா. நெக்ஸ்ட் வீக் இங்க யார் வர போறாங்க? Let's wait and watch. This is Priya Raman saying bye bye.